சென்னை அமைந்தகரையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். தமிழகத்தில் தலைமை தேர்தல் அலுவலகத்தை பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று திறந்து வைத்திருக்கிறார். சென்னை அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவின் தலைமை தேர்தல் அலுவலகத்தை பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை இன்று திறந்து வைத்தார். உடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டவர் பலர் கலந்து கொண்டனர். அதே போன்று தமிழக தேசிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தேசிய மகளிரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன், அதே போன்று நைனா ராஜேந்திரன் ஆகியவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். முதலாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜக சார்பில் முதற்கட்டமாக அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறனர். ஏற்கனவே வட சென்னை தென் சென்னை சார்பாக அந்த தேர்தல் அலுவலகங்களை ஏற்கனவே திறந்து வைத்திருந்த நிலையில் தற்போது தலைமை தேர்தல் அலுவலகமாக அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் தேதி இன்னும் சில மாதங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே பாஜக சார்பில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்தான வேட்பாளர்கள் பட்டியல்கள் முதற்கட்டமாக தயாரிப்பு பணிகள் ஈடுபட்டு தற்போது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. தற்போது இந்த அலுவலகத்தை பொறுத்தவரை 39 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏற்றவாறு தனித்தனி கட்டுப்பாட்டு அறைகள், இணையதள வசதிகளுடன் கூடிய அரங்குகள் உள்ளிட்டவைகள் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த திறப்பு விழாவை தொடர்ந்து தற்போது பாஜக சார்பில் தேர்தலில் அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்கும், யாருடன் கூட்டணி என்பது குறித்தான ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளனர். பாஜக தலைமை தேர்தல் அலுவலகம் திறப்பு குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயலானி.